என் வாழ்வின் தேடல்களில் வழியாக ஒளியாக வா. என் வாழ்வின் சோகங்களில் தாயாகி தாலாட்டவா. உறவாய் என்னை நீ அழைத்தாய், என் உறவுகள் இன்று உயிர் பெறுமே. சிலுவைகள் தோளில் நான் சுமக்க உனது சிறகுகள் வேண்டுமே. எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல், நான் உன்னை மறந்தாலும் நீ என்னை மறவாமல் என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். என் மீது பாசம் கொண்டாய், என் நெஞ்சில் வாசம் செய்தாய். எந்தன் உயிரே நீதான் இயேசுவே, உன்னை மட்டும் சுவாசிப்பேன். ஆம், நாம் இன்று இயேசுவை மட்டுமே சுவாசிக்க முயற்சி செய்வோம். என் இனிய உறவுகளே, நாம் இன்று 22/9/24 இருக்கிறோம். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய சங்கீதம் நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருவது தூய ஆவி நம்முள்ளே, அன்னை மரியின் மடியில் நாம் சுகத்துடன். சங்கீதம் 44, 10, 11, 12. நீதிமொழிகள் 22, 4, 5, 6. தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவரிடம் அச்சமுடையவர்களுக்கும் கிடைக்கும் பயன் செல்வமும் மேன்மையும் நீடித்த ஆயுளுமாகும். இன்றைய முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து 2:17-20. இன்றைய இரண்டாம் வாசகம் யாக்கோபு 3:16-4-3. அமைதி ஏற்படுத்துவோர் விதைத்த அமைதி என்றும் விதையிலிருந்து நீதிமொழி என்னும் கனி விளைகிறது. இன்றைய தூய நற்செய்தி மார்க் 9:30-34. ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவரிலும் கடையவராக இருக்கட்டும். கிறிஸ்துவ அன்பில் நாம் இன்று ஒவ்வொரு வாசகங்களையும் பார்க்கும்போது நாம் பணி வாழ்வாக்குவோம். நம் வாழ்வின் பணிவை அன்பை வாழ்வாக்குவோம். 1983 ஆண்டு ஐக்கிய நாடுகள் சபையில் 40 வருட கொண்டாட்டத்தில் அன்னை தெரேசா என்ற குறும்படத்தை காட்டும் முன் ஐக்கிய நாடுகளின் சபை செயலாளராக இருந்த சேவியர் ஃபெரஸ் டி குல்லர் அறிமுகப்படுத்தினார். உலகிலேயே பலம் வாய்ந்த ஒரு பெண்மணியை இதோ உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன். அன்னை தெரேசாவின் பலம் என்பது அவரது சக்தியோ புத்தியோ அல்ல, மாறாக அவரது பணியுமே ஆகும். 1976 ஆண்டு மார்ச் 3 இந்தியாவில் உயரிய விருதை விஸ்வ பாரதி பல்கலைக்கழகத்தில் வைத்து அன்னை தெரேசாவுக்கு வழங்கிய போது உலகிலேயே துணிச்சல் மிகுந்த பெண்ணாக கருதப்பட்ட இந்திரா காந்தி அப்பொழுது இந்தியாவின் பிரதமராக இருந்தார். அந்த விழாவில் அன்னை தெரேசாவை பற்றி இந்திரா காந்தி அவர்கள் இவ்வாறு கூறினார்: கிறிஸ்துவ அன்பை, தியாகத்தை வாழ்வதற்கு உலகிற்கு காட்டிய இப்பெண்மணியின் முன்னால் நான் குள்ளமாக உணர்கிறேன். அவர் பண்பில் உயர்ந்து நிற்கின்றார். என் இனிய உறவுகளே, நாம் இதற்கு மேல் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் அன்னை தெரேசா நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் நாம் செய்யணும் நினைக்கிறோமோ அதை அவர்களை பார்த்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது. ஒவ்வொரு பெண்மணியும் நாம் இவ்வளோ புடவைக்கு அலைவோம். சாரி என்றால், புடவை என்றால் நம் பெண்களுக்கு. ஆனால் அவரிடம் இருந்தது 2. அதுக்கப்புறம்தான் அவர் ஒரு சேலையை மற்றவர்கள் அறிவுரையின்படி ஏற்றுக்கொண்டார். 3 சேலை. ஒன்று அவர் உடுத்தி கொள்வது, ஒன்று வாஷிங்கில் இருக்கும், ஒன்று அவருக்கு ரெடியாக இருக்கும் மாற்றிக்கொள்ள, குளித்து மாற்றிக்கொள்ள. இதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. அதனால்தான் இன்றைக்கி உலக நாடுகள் ஒவ்வொன்றும் அன்னை தெரேசாவை எந்த காலத்திற்கும் மறக்க முடியாது. இன்னும் 100 ஆண்டுகள் போனாலும் அவரை பற்றி பேச இன்னும் அதிகமாக இருக்கிறது. இதோ நாம் அவருடைய
இந்த இந்த வாசகங்களுக்கு அவருடைய உதாரணங்களை எடுத்து வாழ்ந்து நாம் இது வந்துட்டு ஒரு கிறிஸ்துவ அவங்க வந்துட்டு ஒரே ஒரு அந்த அவங்களுடைய வாழ்வை தொடங்கும் போது அவங்க கையில் இருந்தது ஒரே ஒரு 5 ரூபாய் தான். அவர்களுடைய மறைவும் செப்டம்பர் 5 தான். இதை நினைக்கும்போது எல்லாருக்குமே அந்த ஒரு நினைவு வரும். அவங்க அன்று அந்த வாழ்க்கையை தொடங்கும் போது எல்லோரும் அவங்கள பார்த்து சிரிச்சாங்களா, நீங்கள் எப்படி இதை செய்வீங்கன்னு. ஆனால் இன்றைக்கி உலகம் அவங்கள போற்றக்கூடிய அளவுக்கு ஏன் அவ்வளோ தூரம் நமக்கு தெரிந்த ஒரு பக்கத்து வீட்டு எதிர் வீட்டில் நம்ம எத்தனையோ நன்மைகள் பார்ப்போம், அதையெல்லாம் நாம் மறந்து விடுவோம். அவர்களுடைய வைராக்கியத்தை மட்டும் நாம் வைத்துக்கொள்வோம். எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி தாழ்மையுடன் தன் சகோதரர்களுக்கு ஊழியம் புரிந்து வந்ததை என் கண்ணால் நான் பார்த்திருக்கிறேன். இதோ நாம் அன்னை தெரேசாவை போல் தாழ்ச்சியுடன் வாழ முயற்சி செய்வோம். அன்பின் பண்பை பணிவாக வாழ்வாக்குவோம். கிறிஸ்துவ அன்பை. இதோ மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.